வசனத்தை கேட்பது, பிரசங்கங்களை கேட்பது, ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பது நல்ல காரியம். ஆனால் எத்தனை காரியங்களை ஆவியானவர் நம்ம கூட பேசும்போது, உணர்த்தும் போது நாம் அதை கடைபிடிக்கிறோம், நாம் அதை செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தலைன்னா எத்தனை பிரசங்கம் கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனத்தை கேட்பது அல்லது பிரசங்கங்களை கேட்பது, வசனத்தை வாசிப்பது, செய்திகளை கேட்பதனுடைய மிக முக்கியமான நோக்கமே அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசனம் தாக்கத்தை உண்டு பண்ணுங்க என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி வசனம் தாக்கத்தை உண்டு பண்ணும் போது மாற்றத்திற்கு இடம் கொடுக்காமல் சிலர் என்ன செய்றாங்கன்னா, இருதய கடினத்துக்கு என்ன செய்றாங்க, இடம் கொடுக்குறாங்க. உணர்வுள்ள இருதயமாக காணப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது நம்ம உள்ளத்திலே குத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வருகிற அந்த நாட்களிலே அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர் இருதயத்தில் குத்தப்படுறாங்க. அவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்களும் உம்மால ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்ப விரும்புகிறோம். அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திலே போர்ச்சேவர்களாக இருந்தவர்களும் இன்னும் பல்வேறு வரி வசூலிக்கிற தொழில் செய்கிறவங்க இன்னும் பலரும் யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை பார்த்தபோது ஊழியக்காரருக்கே ஆச்சரியமாயிருச்சு. இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்களான்னு அவருக்கே ஆச்சரியம். அவர் கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் தீமையான மனிதர்களாக உலகத்தால் பார்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் உணர்வு வந்துச்சு, மனம் திரும்புதல் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மனம் திரும்பாத ஒரு கூட்டம் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் ஆலயத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தவங்க வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள். இயேசு கூட எப்பயும் இருந்தாங்க. ஆனால் இயேசுவின் அத்தனை பிரசங்கங்களும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அப்போ இயேசுவின் பிரசங்கத்துக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. இயேசுவின் பிரசங்கத்துக்கு வல்லமை இருந்தது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அப்படி வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர் அற்புதம் பெறுறாங்க, எத்தனையோ பேர் சுகம் பெறுறாங்க, எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க, எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்தார் கூட ரொம்ப எளிதாக, ஆண்டவரை அறியாதவர்கள் கூட மிக ஈஸியாக மனம் திரும்பி விடுகிறார்கள். உணர்வுள்ள இருதயத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறாங்க, தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் சில வேளைகளிலே அதிகமாக இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறாங்க. மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்காமல் இருதய கடினத்துக்கு என்ன செய்கிறாங்க, இடம் கொடுக்குறாங்க. நான் அப்போ சொன்னேன், மெடலின் முர்ரோ ஓஹேர், இந்த பெண்ணினுடைய மகன் வில்லியம் முர்ரே அப்படிங்கிறவ, அவர் ஒரு நாள் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்ட அவர் அன்றைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். அது வரைக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு மேடை மேடையாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த, பேசி கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார்னு மேடை மேடையாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரை வெறுக்கிற, விரோதிக்கிற, இல்லை என்று சாதிக்கிற அவர்கள் கூட தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய தொடுதல் வரும்போது மிக எளிதாக மனம் திரும்பிடுறாங்க. மிக சீக்கிரமாய் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் நானும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் விசுவாசி தான், நானும் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா இருதய கடினத்துக்கு மீண்டும் மீண்டும் இடம் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இதற்கு ஒருத்தர் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எந்த பெரிய பிரசங்கியாரே வந்து பிரசங்கம் பண்ணாலும், பெரிய பிரசங்கியாரே இயேசு கிறிஸ்துவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. அதுதான் சொன்னனே, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. மனம் திரும்பினவங்க ஏராளமான பேர் இருந்தாங்க. மனம் திரும்பாத கொஞ்சம் பேரும் அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க 3 வருஷமும். அப்படியானா இன்னைக்கு அது போன்ற இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்த மக்களாக நாம் இருந்து விட வேண்டாம். ஆண்டவருடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரத்திலே வரப்போகிறது என்பதை இப்போ நடக்கிற எல்லா காரியங்களும், சூழ்நிலைகளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மிக உண்மையோடும் மிகுந்த தேவ பயத்தோடும் நாம் ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். மேன்மையான இருதயத்துக்கு இடம் கொடுப்போம். கடின இருதயம் நமக்கு வேண்டாம், அவைகளை தூக்கி எறிந்து போடுவோம். ஆமேன். இதை ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த நாளிலே அதை நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அற்புதமாய், அதிசயமாய் வழிநடத்த போகிறார். இந்த உலகத்தை நாம் வாழ்கிற நாட்களிலும் தேவனுக்கு மகிமையாய், பிரியமாய் வாழ முடியும். நிச்சயமாகவே பரலோகத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும்.